இந்த போராட்டம் அதாவது தமிழகம் மட்டுமே வலுப்பெற்று வந்த இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று தமிழகத்தில் வலுப்பெற்ற போராட்டம் தற்பொழுது புதுச்சேரியிலும் மிகவும் தீவிரமடைந்து மாணவர்கள் கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று முன்தினம் மாலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த போராட்டம் வெறும் 100 மாணவர்கள் மட்டுமே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தனர். ஆனால் 3வது நாளான இன்று புதுச்சேரியில் இருக்கும் பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த மாணவ மாணவிகளும் மற்றும் பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகளும் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று இன்று தமிழக முதல்வர் அவர்கள் பிரதமரை சந்தித்து ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதன் அடிப்படையில் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்போது மத்திய அரசு ஒன்றுமே செய்ய முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்ததை தொடர்ந்து மாணவர்கள் அனைவரும் மிகுந்த கோபம் அடைந்தனர். இந்த நிலையில் அந்த ஒரு மத்திய அரசாங்கம் இதற்கான ஜல்லிக்கட்டுக்கான உடனடியாக ஒரு தீர்ப்பை செயல்படுத்துவதில் என்ன இது போன்ற செயல்கள் நடைபெறுகிறது என்று தங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்தனர். இது குறித்து நம்முடைய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் நம்முடைய கருத்து தெரிவிக்க உள்ளனர். வணக்கம். அதாவது தமிழக முதல்வர் வந்து பிரதமரை சந்திச்சாரு, அங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போது மத்திய அரசு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதை பத்தி உங்களுக்கு ஆக்சுவலா இந்த பதில் நாங்கள் எதிர்பார்த்த பதில் தான். அதனாலதான் நேற்றை விட இன்னைக்கு போராட்டம் 4 மடங்கு அதிகமாக இருக்கு. இன்னொரு விஷயம், ஒரு சாதாரண திரைப்படம், அந்த திரைப்படத்துக்காக அவசர கால வழக்கு ஹைகோர்ட் வந்து எடுத்து விசாரிக்குது. ஆனால் ஒரு முக்கியமான வழக்கு இது. அதாவது ஒரு இனத்தின் பற்றிய பிரச்சனை, ஒரு கல்ச்சரை பற்றிய பிரச்சனை, ஒரு கலாச்சாரத்தை பற்றி பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு அதாவது அவசர கால வழக்கை எடுக்க சொன்னா உச்சநீதிமன்றம் தடை பண்ணுது. இதான் எங்களோட நிலைமை. தமிழோட நிலைமை தமிழ்நாட்டில் இதான். இதுக்கு மாநில அரசு மத்திய அரசு ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா இந்த போராட்டம் ஓயாது. எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். இந்த போராட்டத்தை முடிக்க மாட்டோம். ஒரு நல்ல முடிவு வர வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். தினம் தினம் போராட்டத்தின் ஆட்கள் அதிகமாக குறையாது. இப்போ அதே கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்களும் அந்த போராட்டத்திற்காக மத்திய அரசு மாநில அரசு இதுவரை எந்த ஒரு பதிலும் கிடைக்காத நிலை என்னவா இருக்கு? மாணவர்களோட மனநிலை என்னவாக இருக்கு? ஐயா, மாணவர்கள் வந்து ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க. கண்டிப்பாக அதனோட விளைவு நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க மக்களை பார்த்தாலே தெரியும். பெண்கள் இத்தனை பேர் வந்து குவிஞ்சிருக்காங்கன்னா இப்போ ஆண்களோட கோவம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி நிற்கிற ஆண்கள் தெரியல. ஏன் காரணம்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் முன்னாடி நிற்கும் போது பின்னாடி இருக்கவங்களோட அந்த ஆண்களோட எண்ணிக்கை தெரியல. பெண்கள் 4000 பேர் காலையில் உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ ஆக்ரோஷமாக பெண்களே வந்து முன்னேறும் போது ஆண்களுக்கு எவ்வளோ கோவம் வருங்கிறது கண்டிப்பாக நான் பதிவு செஞ்சே ஆகணும். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, ஒரு நாடு ஃபுல்லாக அதாவது தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் ஃபுல்லாக இவ்வளோ போராட்டமும் இத்தனை 2 லட்சத்து பேர் மேலே மொத்தமாக கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி போராடிட்டு இருக்காங்க. அதுவும் அரை வழியாக போராடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பஸ்ஸோ இல்லை எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அரை வழி போராட்டமாக அமைதியாக பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. வேற மாதிரி போன எதிர்பார்க்குறாங்களா? அப்படி போனாலும் பிரச்சனைங்கிறது எங்களுக்கு நான் நினச்சிட்டு தான் நாங்கள் இவ்வளோ அமைதியாக கட்டுக்கோப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் தமிழக சிஎம் வந்து போயிட்டு பேசியிருக்காரு. அதுக்கும் இல்லைங்க என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எப்படி போயிட்டு இருக்குங்கிறது எனக்கு புரியல. கண்டிப்பாக இது இன்னும் ஆக்ரோஷமாக தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விளையாட்டுங்க. எங்களோட உணர்வு, அந்த உணர்வை ஏன் உங்களுக்கு புரியலன்னு நாங்கள் கேட்குறோம். இதான் எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை. ஜல்லிக்கட்டு வேணும், விவசாயம் வேணுங்கிறதா நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். வேற எதுவுமே இல்லை. நன்றி. அதே போல இந்த மத்திய அரசு மாநில அரசும் இதுவரை எந்தவித பதிலும் தெரிவிக்காத நிலையில் மாணவர்கள் எந்த ஒரு வன்முறையிலும் ஈடுபடாமல் இதுவரை பொறுமையாக தங்களது அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர்.